Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 2 part 1. ஓபன் பண்ணா குட் மார்னிங் இச்சுகோன்னு சொல்லிட்டு நம்ம இச்சுகோவோட அப்பா அப்படியே பாஞ்சு அவன் மேல மிதிக்க வருவாரு. ஆனா நம்ம பையன் அப்படியே ஒரு பல்ட்டிய போட்டு மூஞ்சோட வச்சு ஒரே அமுக்கு, யோ நீ எல்லாம் ஒரு அப்பனாயா, உள்ள தூங்கிட்டு இருக்கும் போது வந்து அடிக்கிறியே, உனக்கு மனசாட்சி இருக்கான்னு கேட்பான். அவரு உடனே பரவாயில்ல மை பாய், நீ எல்லாத்தையும் நல்லாவே கத்துக்கிட்ட, இனி நான் உனக்கு கத்து கொடுக்க எதுவுமே இல்ல, யூ ஆர் வெல் டேலண்டட் அப்படி இப்படின்னு நிஜமாவே பாராட்டுறாரா இல்ல சமாளிக்கிறாரான்னு தெரியல. நம்ம பையன் என்னைய விடுங்க, கரீனுக்கும் யூசுக்கும் எப்படி இருக்குது, அடிப்பட்டதெல்லாம் சரியாயிருச்சான்னு கேட்பான். அவருக்கு ஒன்னும் புரியல. அவங்களுக்கு எப்பண்டா அடிபட்டுச்சு, என்னடா உளறிட்டு இருக்கேன்னு ஒண்ணு கீழே வந்து பார்த்தா அந்த ஹாலோ வந்து அட்டாக் பண்ணுச்சுல, அந்த டேமேஜ் இருக்குது. ஆனா அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரக் பிரேக் கண்ட்ரோல் இல்லாம வந்து நம்ம வீட்டு மேல விட்டு ஏத்திட்டான், மத்தபடி வேற யாருக்கும் எந்த ஒரு அடியும் படலாம் பாரு. அவனுக்கு அதுவே ஷாக்கு. கரீனும் யூசுவும் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்தப்போ நாங்க எந்திரிக்கவே இல்லாம்பாங்க. அவரு சொல்றாரு ஓகே, ஏன்னா நேத்து ஸ்பாட்ல அவர் இல்ல. ஆனா இவங்க ரெண்டு பேரும் எப்படி சொல்றாங்க, மொத்தத்துல அவங்க யாருக்குமே என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஒருவேளை அந்த சோல் ரீப்பர் தான் ஏதாச்சும் வேலையை பார்த்துருப்பான் டவுட். ஏன்னா சாப்பிட வாடான்னு அவன் தங்கச்சிக்கு சொல்லிட்டு போவானுங்களா, அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஆமா இப்ப அவன் எங்க போனா, ஒருவேளை அவ சொல்லிட்டு இருந்த சோல் சொசைட்டிக்கே போயிட்டாளா என்ன கன்றாவின்னு ஒன்னும் புரியல. அப்படியே கட் பண்ணா ஸ்கூல்ல ரெண்டு பொண்ணுங்க பேசிட்டு வருவாங்க. நம்ம பையன் அந்த பக்கம் இருந்து வரும்போது தெரியாம அந்த ஒருகிமேங்கிற பொண்ணு மேல இடிச்சிருவானா, கூட வந்தவன் ஏன்டா இடிச்சான்னு பயங்கரமா சண்டை போடுவான். சரி சரி விட்டு விட்டுன்னு சொல்லிட்டு கையை கொடுத்து தூக்க போனா அவ வெக்கத்துல அங்க இருந்து ஒடிடுவா. அதுக்கப்புறம் அந்த டட்சுக்கிங்கிற பொண்ணு ஏன்டா லேட்டா வந்தேன்னு கேட்பான். ஏன்னா பையன் வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா லஞ்ச் டைமுக்கு, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்ட்டு கிளம்பிடுவான்னு வைங்களேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்த்துக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு அவன் வீட்டுல ஏதோ ட்ரக் வந்து இடிச்சு வீடு டேமேஜ் ஆயிருக்குதுன்னு. எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் சேடுன்னு ஒருத்தன் பல்கா வந்து, என்னப்பா ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா சொல்லுங்க நான் பண்றேன்ப்பா. கூட இருந்தவனுக்கு பார்த்துட்டு, டே கண்ணா நீ மட்டும் அவனுக்கு கிளீன் பண்ணி கொடுக்க போனீன்னு வச்சுக்க, இப்போ ட்ரக் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருந்த இடம் ட்ரெயினை விட்டு ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி ஆயிரும், அதனால வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு வந்து இச்சுக்கோவை கூப்பிட்டு, இன்னைக்கு நான் உன் பக்கத்துல தான் உட்கார போறேன்னு சொல்லுவா. அவ்வளவுதான், அவளை பார்த்துட்டு நம்ம பையன் மிரண்டுட்டான். அது வேற யாரும் இல்ல, அந்த சோல் ரீப்பர் ருக்கியா. நீ 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 இங்க என்ன பண்றேன்னு கேட்பானா. நீங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி மீட் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க. அதெல்லாம் இல்ல, நான் இப்பதான் இவனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன்பா. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் போல இவன் இன்னொரு ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்தவன் அப்படி இப்படின்னு நம்ம பையலுக்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பானுங்க. அவ ஹாய் ஹவ் ஆர் யூன்னு சொல்லிட்டு கை கொடுப்பாளா, கையில பார்த்தா மவனே தேவையில்லாத சீன் கிரியேட் பண்ணிட்டு இருந்த, உன்னை கொன்னே போட்டுருவேன்னு எழுதி வச்சிருப்பா. உடனே தனியா கூட்டு போய் பச்சை பச்சையா கேட்பான், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ, உன் இஷ்டத்துக்கு விளையாண்டுட்டு இருக்கியான்னு கேட்டவுடனே, என்னடா இப்ப ஆச்சு எனக்காண்டி ஹெல்ப் பண்ண மாட்டியானவன, ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது, நேத்து நைட்டு வந்த கலவரம் பண்ண அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நீ ஏதோ சோல் சொசைட்டி அந்த கர்மம் இந்த கர்மம் என்னமோ சொல்லிட்டு இருந்தியே அங்க போலையான்னு கேட்பான். என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க லூசு பையல, சோல் ரீப்பர்ஸால மட்டும் தான் அங்க போக முடியும், என்கிட்ட இப்ப அந்த எபிலிட்டி இல்லாதனால நான் சோல் ரீப்பர் கிடையாதும்பா. ஏன் அப்படின்னா நேத்து நைட்டு அவளோட பவர்ஸ்ல பாதியத்தான் நம்ம இச்சுகோக்கு கொடுக்கலான்னு பார்த்தா, ஆனா நம்ம பையன் தான் முழு பவரையும் உறிஞ்சு எடுத்துட்டானே. அவன் எனக்கு அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சமாளிப்பான். பட் அப்படி நடந்ததுனால இப்போ இவன் இந்த கிகை ஃபார்ம்ல மாட்டிக்கிட்டான். அதாவது இது ஒரு டெம்பரரி பாடி, எமர்ஜென்சி காண்டி யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த ஃபார்ம்ல இருக்கும்போது சோல் ரீப்பர்ஸ் ரொம்ப வீக்கா தான் இருப்பாங்க, அதுவும் அவங்க பவர் அவங்க கிட்ட திருப்பி வந்து சேர்ற வரைக்கும். சோ அதனால தான் இவளை இப்ப எல்லாராலையும் பார்க்க முடியுது. அவ ஒரு கண்டிஷன் போடுவா, இவளோட பவர்ஸ் இவளுக்கு திருப்பி கிடைக்கிற வரைக்கும் நம்ம பையன் தான் சோல் ரீப்பரா ஒர்க் பண்ணுமாமா. உடனே பையன் எது நான் பண்ணுமா, எதுக்கு பண்ணும் ஏன் பண்ணுன்னு மண்டைக்குள்ள 1008 கேள்விகள். ஏன்னா உங்ககிட்ட சோல் ரீப்பர் பவர் இருக்கு, நீ தான் அதை பண்ணி ஆகணும், என்னோட கடமைகள் எல்லாத்தையும் நீ தான் டேக் ஓவர் பண்ணணும்பா. அதெல்லாம் முடியவே முடியாது, என்னால எல்லாம் அந்த மாதிரி மாஸ்டர்ஸ் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது, அது மிகவும் கஷ்டம்னு சொல்லுவானா. அட பேதியில போனவனே நேத்து தாண்டா வளைச்சு வளைச்சு போசெல்லாம் கொடுத்து போட்டு தள்ளன, என்ன தலையில கீழே கல் விழுந்துருச்சான்னு கேட்பான். அது என் ஃபேமிலி அட்டாக் பண்ண வந்துச்சு, அதனால அதை வெறியில போட்டு தள்ளன, அது என் ஃபேமிலி காண்டி பண்ணேன், கண்ட கண்ட கல்சடைங்கெல்லாம் இப்படி வந்து ஹெல்ப்னு கேட்டா நான் ஏன் உயிரை பணை வைக்கணும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். இனி இவங்கிட்ட பேசினா வேலைக்காகாது, செஞ்சிட வேண்டிதான்பா. என்ன பண்ண போறான்னு திரும்பும் போதே வந்த வேகத்துல உரியாட்டி அவன் பாடியும் அவன் ஆன்மாவும் தனியா பிரிஞ்சிரும். ஐயோ நான் செத்து போயிட்டேன் நானு பதறுவான். மூடிண்டு பின்னாடி வாடா சொன்னா கேட்கறது இல்ல, செப்பல்ஸ்ல 4 போர்டு போட்டாதான் திருந்துவான்னு சொல்லி கூட்டு போவா. எங்க போறோம் என்னன்னு கேட்டா, இங்கதான் பக்கத்துல தான் சோல் சொசைட்டில இருந்து ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, இங்க பக்கத்துல இருக்க பார்க்ல ஏதோ ஸ்பிரிட் ஒன்று சுத்திட்டு இருக்காமா, அதுவும் ரொம்ப மோசமான ஸ்பிரிட், அதை காலி பண்ணி ஆகணும்னு சொல்லி வாய முல்ல. பக்கத்துல இருக்க அந்த பார்க்ல இருந்து ஒரு பையன் கத்திட்டு வர சவுண்டு, என்னடான்னு பார்த்தா அந்த இடத்தையே அடிச்சு நொறுக்கிட்டு ஸ்பைடர் மாதிரி ஒரு ஸ்பிரிட் ஒன்று அவனை விரட்டுன்னு விரட்டும். காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருப்பானா. ரூக்கியா அப்படியே சைலண்டா நிப்பான். ஆனா நம்ம பையன் பொங்கி எழுவான், அவன் ஒன்னும் உன் ஃபேமிலி கிடையாது, அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஃப்ரீயா விடுவா போலாம்பா. என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, என்
கண்ணு முன்னாடி ஒரு சின்ன பையனை இப்படி ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. அதை எப்படி பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? ஒய்யால ஒரு சோல் ரீப்பர் எல்லா ஸ்பிரிட்டையுமே ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணணும். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அப்படி எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. அவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாத, பேசாம இரும்பா. அங்க அந்த பையன் ஹெல்ப்னு காட்டுத்தனமா கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம பையன் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பான். அவ தெளிவா சொல்லிடுவான், நீ இப்ப போய் அவனை காப்பாத்தினா அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் நீ எப்பவும் எல்லாத்தையும் காப்பாத்தணும். அதுக்கு நீ தயாரா? இது சும்மா ஒரு விளையாட்டு காரியம் இல்ல, இது ஒரு கமிட்மெண்ட். மத்தவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக உன்னோட உயிரை நீ தியாகம் பண்ண தயாரா? அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்பான். நம்ம பயலுக்கு அதெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அங்க வேற அந்த பொடி பையில அந்த பேய் விரட்டுன்னு விரட்டுது. ஒரு கட்டத்துல அந்த பையன் முடியாம கீழே விழும்போது அதோட கொடுக்க வச்சு அந்த பையல ஒரே போட வரும். கத்தி எடுத்து சரக்குன்னு 4 வெட்டு, அவ்வளவுதான், அது காலி. கண்ணா, நான் சொன்ன கமிட்மெண்ட்லாம் கேட்டியான்னு கேப்பா. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. என் கண்ணு முன்னாடி இந்த பையன் ஹெல்ப் கேட்டு கத்திட்டு இருந்தா நான் ஹெல்ப் பண்ணேன். அதுவும் அவன் உயிரை காப்பாத்த. ஏன் நீ நேத்து நைட்டு என்னோட உயிரை காப்பாத்த உன் உயிரை தியாகம் பண்ண போலையா? நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா சோல் ரீப்பரோட டியூட்டிக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன்னு? கிடையவே கிடையாது. அடுத்தவங்களை காப்பாத்தணுங்கிற மனசு இருந்தாலே போதும் அப்படின்னு இவன் டைலாக் விட்டுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து இன்னொரு ஸ்பிரிட் ஒன்னு அட்டாக் பண்றதுக்காக வேகமா வரும். அப்படியே ஸ்டைலா அதை போட்டு தள்ளிட்டு அந்த பொடிப்பைய கிட்ட போய், கண்ணா, நீ இதே மாதிரி இன்னொரு பிரச்சனையில மாட்டக்கூடாது, நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க இருந்து கிளம்புற வழிய பாருன்னு சொல்லிட்டு அவன் நெத்தியில கத்திய திருப்பி வச்சு அந்த சீலை வைப்பான். அவ்வளவுதான், அந்த பொடிப்பைய சோல் சொசைட்டிக்கு போயிட்டான். நீ சூப்பரா பண்ணாம்பாலா, சரி நான் கிளம்புறேன்ட்டு அங்க இருந்து கடுப்புலயே போவான். அப்படியே கட் பண்ணா ஒரு ஹீமேவை காட்டுறாங்க. அவ வீட்டுல உட்காந்து நல்லா ஜாலியா படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பா அவளை ஒரு ஆவி மேல இருந்து அப்படியே குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும். அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு 2 ஹாலோஸ் வந்து அந்த முடிவல அந்த ஆவி பயல அலேக்கா தூக்கிக்கிட்டு அதோட உலகத்துக்கு போயிருங்க. அந்த இடத்துக்கு போனவன அந்த பையன் பதறுவான், எங்கடா என்னைய கூட்டு வந்தீங்க, நீங்க எல்லாம் யாரான்னு. அப்ப அங்க கருன்னு ஒரு பெரிய உருவம், அவனை விடாதீங்க, அவனை சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அவன் பயந்து அங்க இருந்து ஓடுவான். ஆனா அதுங்க விடாம விரட்டுன்னு விரட்டி கவுன்னு கவி கடைசியில பார்த்தா அவனையுமே ஹாலோவா மாத்திருச்சு. அப்படியே பேயா மாதிரி பேன்னு ஒரு கத்துவான் பாருங்க, அந்த இடமே அதிரும். அப்படின்னா நம்ம பயலுக்கு வில்லனா வரப்போறது இவன் தான் நினைக்கிறேன். சரி, இனி இதுக்கப்புறம் இந்த ஹாலோ என்னென்னலாம் அட்டூழியம் பண்ண போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.